ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா சீரீஸில் 7th சயின்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து 6th 9th 10th ஸோ அதோட பாக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி 7th சயின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். பரப்பளவு என்பது சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பரப்பளவுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து, திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில கேலன், அவுன்ஸ் மற்றும் குவார்ட். ஒரு கேலன் அப்படின்னு பார்த்தோம்னா 3785 மில்லி லிட்டர். ஒரு அவுன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 மில்லி லிட்டர். ஒரு குவார்ட் அப்படின்னா 1 லிட்டர். அடுத்து, சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோன்றினாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 kg/m3. விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும் பொழுது நீர்த்துளி மூழ்கிறது. ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும் பொழுது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்குகிறது. எனினும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னு பார்த்தோம்னா, ஸோ நீருக்கு வந்து அதிக அடர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விளக்கெண்ணெய்க்கோட அடர்த்தி வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, நாட்டிகள் மைல். வான் மற்றும் கடல்வெளி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட்டிகள் மைல் ஆகும். ஒரு நாட்டிகள் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட் எனப்படும். அவை ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிகள் மைல் தொலைவை கடக்கின்றன என்பதை இது குறிக்கிறது. ஸோ நாட்டிகள் மைல்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது கப்பல் மற்றும் விமானங்கள் அதோட வேகத்தை அளவிட பயன்படுத்துகிற அலகு தான் வந்து நாட் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஒரு km/மணி = 5/18 மீட்டர்/வினாடி. ஸோ கிலோமீட்டரை வந்து km/மணியை வந்து வினாடிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அது தெரியும். ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஒரு மணி அப்படின்றது வந்து 3600 வினாடி. ஸோ இதை ஒரு km/மணி 1000 மீட்டர் பை 3600 வினாடி. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5/18 மீட்டர்/வினாடி வரும். இது மேக்ஸில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நேரம் அந்த மாதிரி சம் கேட்கும்போது வந்து இதில் கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து, பொதுவான வேகங்கள். ஆமைக்கு வந்து 0.1 மீட்டர்/வினாடி. மனிதர்களின் நடையின் வேகம் வந்து 1.4 மீட்டர்/வினாடி. விழும் மலைத்துளியின் வேகம் 9 to 10 மீட்டர்/வினாடி. ஓடும் பூனையின் வேகம் 14 மீட்டர்/வினாடி. சைக்கிளின் வேகம் 20 to 25 km/மணி. சிறுத்தையின் ஓடும் வேகம் 31 மீட்டர்/வினாடி. வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தினை எறியும் வேகம் 90 to 100 மைல்/மணி. பயணிகளின் விமானத்தின் வேகம் 180 மீட்டர்/வினாடி. ராக்கெட்டின் வேகம் 5200 மீட்டர்/வினாடி. ஸோ பொறுத்துகளை வந்து இது வந்து கேட்கலாம், கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து, நான் எவ்வளவு வேகமானவன் பாருங்கள். சிறுத்தையோட டைமிங்கை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது 25 மீட்டர்/வினாடி முதல் 30 மீட்டர்/வினாடி வரை ஆகும். ஸோ இதோட ஓடுற வேகம். ஓகேங்களா? ஏன்னால் 2 வினாடிகளில் எனது வேகத்தினை 0விலிருந்து 20 மீட்டர்/வினாடியாக மாற்றிக்கொள்ள முடியும். எனது முடுக்கம் வியப்பாக உள்ளது அல்லவா? ஓகேங்களா? ஸோ அதாவது சிறுத்தையோட வேகம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வினாடிக்கு வந்து எவ்வளோ இருக்கும். அப்போ ஒரு வினாடியிலேருந்து இன்னொரு வினாடிக்கு போகிறதுக்குள்ளே அது எவ்வளோ வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அடுத்து, தஞ்சாவூர் பொம்மை. இது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மையாகும். இப்பொம்மையின் ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் பொம்மையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக பொம்மையானது மிக மெல்லிய அலைவுடன் நடனம் போன்ற தொடர்ச்சியான இயக்கத்தினை தோற்றுவிக்கிறது. ஸோ பொம்மையை வந்து தஞ்சாவூர் பொம்மை வந்து தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம படுக்க போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிமிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரீசன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட டோட்டல் வெயிட்டேஜ் வந்து அதோட அடிப்பகுதியில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்களாகும். எனினும் பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான். ஸோ பேரண்டத்தில் காணப்படும் முக்கிய அணு, பூமியில் காணப்படும் முக்கிய அணு எது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து, வயிற்றுப்போக்கு மருந்தில் பிஸ்மத். பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும்.
இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். ஸோ பிஸ்மத் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய தனிமம். இது வந்து வயிற்றுப்போக்கு மருந்துக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானியே முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இவரே பருப்பொருள்கள் தனிமங்களாகவே காணப்படுகின்றன என்பதை முதலில் கூறினார். வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவரும் இவரே. பாயில் விதியின் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். ஸோ தனிமம் அப்படின்ற வார்த்தையை வந்து யார் கூறினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் பாயில். ஸோ பாயில் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம ஃபிசிக்ஸில் வந்து படிப்போம், ஓகேங்களா. ஸோ அந்த விதி கிளியராக பார்க்கும்போது வந்து நமக்கு இவரை பற்றி வந்து ஒரு ஓவர்வியூ வந்து தெரியும். ஓகே, அடுத்து ஆரம்ப நாட்களில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதலில் எந்த இடத்தில் கிடைத்ததோ அந்த இடத்தின் பெயரிலிருந்து வருவிக்கப்பட்டது. உதாரணமாக காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரில் இருந்து உருவாக்கப்பட்டது. சில தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமத்தின் நிறங்களிலிருந்து உருவாக்கப்பட்டன. உதாரணமாக தங்கம், கோல்டு என்பது மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து வருவிக்கப்பட்டது. தற்காலங்களில் ஐயுபாக் அமைப்பே அத்தனிமங்களுக்கான பெயர்களை அங்கீகரிக்கிறது. பல தனிமங்களின் குறியீடுகள் அத்தனிமங்களின் ஆங்கில பெயர்களின் 1 அல்லது 2 எழுத்துக்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றன. குறியீட்டின் முதல் எழுத்தானது எப்பொழுதும் பெரிய ஆங்கில எழுத்தினாலும் இரண்டாவது எழுத்தானது சிறிய ஆங்கில எழுத்தினாலும் எழுதப்படுகிறது. ஸோ தனிமங்களை வந்து எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற எப்படி போன ப்ரீவியஸ் டைமிங்லாம் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, இப்போ எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வெப்பக்காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றில் மிதக்கின்றது? பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைகிறது. விரிவடைதல் காரணமாக பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைகிறது. அதனால் பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைகின்றது. இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக வெப்பக்காற்று பலூன் காற்றில் மிதக்கிறது, ஓகேங்களா. ஸோ பலூன் வந்து மிதக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகாகும். ஒரு நானோமீட்டர் என்பது 1×10⁻⁹ மீட்டர் ஆகும். சிறிய நீளங்களை அளக்க பயன்படுவது வந்து நானோமீட்டர். ஸோ ஒரு நானோமீட்டர்ன்றது 1×10⁻⁹ மீட்டர் ஆகும். ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் 98% செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. நமது உடலில் ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன. அடுத்து ஒரு அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டு காணப்படுகின்றனவா? ஆம், அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்டுள்ளது. சூரிய மண்டலத்தினை போலவே அணுவானது அணுக்கருவினை மையத்தில் கொண்டுள்ளது. அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருகின்றன. இப்போ சூரிய குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, சூரியன் வந்து சென்டராக இருக்குது. ஸோ அதை சுற்றி ஒவ்வொரு கோளும் வந்து சுற்றி வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அணு அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அணுக்களை பிணைத்திருப்பது எது? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை, புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை. இவற்றிற்கிடையே உள்ள ஈர்ப்பே எலக்ட்ரான்களை அதன் வட்டப்பாதைகளில் பிணைத்து வைத்திருக்கிறது. ஸோ எலக்ட்ரான்கள் வந்து என்ன சுமை இருக்குன்னு பார்த்துக்கிறோம், புரோட்டான்களுக்கு வந்து என்ன சுமை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனி மலர் அன்று. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தியாகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர் உண்டு. வெங்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாகஸ் புரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனி மலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும். அடுத்து உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் ஆகும். இதன் விதை 2 தேங்காய்கள் ஒன்றோடொன்று இணைந்து உருவானது போல் இருக்கும். இவ்விதை சேசிலிஸ் என்ற இடத்தில் உள்ள 2 தீவுகளில் மட்டும் முளைக்கும். மிகப்பெரிய விதை எதுன்னு சொல்கிறாங்க, அது எங்கே வந்து முளைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதையின் நீளம் 12 அங்குலம், வட்டம் 3 அடி, எடை 18 கிலோ உள்ளதாக இருக்கும். தாவர உலகின் மிக சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்கிட் விதைகள் ஆகும். 35 மில்லியன் ஆர்கிட் விதைகளின் எடை வெறும் 25 கிராம் மட்டுமே. அடுத்து சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரைமட்டத்திற்கு மேல் தண்டு அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகின்றன. இவை மாற்றிட வேர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கிறது. இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. டெங்கு காய்ச்சலானது DEN1,2 வைரஸால் தோற்றுவிக்கப்பட்டு இது பிளேபி வைரஸ் வகையை சார்ந்தது. ஓகேங்களா, இந்த DEN1,2 வைரஸ் அப்படின்றது பிளேபி வைரஸை சார்ந்தது.
ஏடிஎஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் பரவுகிறது. ஸோ டெங்கு வந்து எந்த வைரஸை சேர்ந்தது, எப்படி வந்து பரவுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 to 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை. அடுத்து தடுப்பூசி. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தலே தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாக குழந்தை பருவத்திலேயே தடுப்பூசி கொடுக்கப்படுகிறது. அது என்னென்னு பார்த்தோன்னா பிசிஜி, போலியோ, எம்எம்ஆர். அடுத்து லூகோடெர்மா என்பது தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். மெலனின் நிறமின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து லூகோடெர்மா. ஓகேங்களா. இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களையும் பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவை பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்கார்வதன் மூலம் பரவுவதில்லை. அடுத்து இரும்பு சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம், ஆனால் ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையினை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஸோ இது பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மனிதனோட சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா செல்சியஸில் பார்க்கும்போது 37 டிகிரி, 98.6 வந்து பாரான் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 98.6 F. ஸோ ரெண்டுமே வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஒவ்வொருவரும் ஒரே மதிப்பிலான வெப்பநிலையினை நாள் முழுவதும் பெற்று இருப்பதில்லை. நாம் செய்யும் வேலைகளுக்கு ஏற்பவும் புறச்சூழலுக்கு ஏற்றாற்போல் நமது உடல் வெப்பநிலையானது நாள் முழுவதும் சிறிது உயர்வதும் தாழ்வதுமாக உள்ளது. பெரும சிறும வெப்பநிலைமானி. ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானியானது பெரும சிறும வெப்பநிலைமானி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நமது உடலில் இயற்கையாக உருவாகும் மின் சைகைகளின் துலங்களாக அனைத்து தசைகளும் இயங்கும். அடுத்து குறுக்கு மின் சுற்று. உன் வீட்டருகில் அமைந்திருக்கும் மின் கம்பங்களில் சில நேரங்களில் உருவாகும் தீப்பொறியை நீ கண்டிருக்கிறாயா? அந்த மின்சார தீப்பொறி உருவாக காரணம் மின் பாதையில் ஏற்படும் குறுக்கு மின் சுற்றினால் உருவாகிறது. குறுக்கு சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின் சுற்று குறுக்கு மின் சுற்று ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துக்கிட்ட இருக்கிற போஸ்ட் மரம் அந்த மாதிரி வந்து தீப்பொறி வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வெல்டிங் செய்தல் குறுக்கு மின் சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடு ஆகும். அடுத்து தாமிரத்தால் ஆன மின்கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்துகின்றன. இவ்வகை கம்பிகள் அதிக மின்தடையை கொண்டுள்ள பொருட்களால் சூழப்பட்டு இருக்கும். இந்த பொருட்கள் பொதுவாக நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகின்றன. அடுத்து சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளன என்று தெரியுமா? சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகளானது சிலிக்கான் மற்றும் ஜெர்மேனியம் போன்ற குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் அவை மின் கடத்துத்திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமையப்பட்டிருக்கும். அதாவது ஏடிஎம் கார்டில் எல்லாம் பார்த்தோன்னா, சிம் கார்டில் பார்த்தோன்னா அந்த பேக் சைடு வந்து கோல்டு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. அது எப்படி தயாரிச்சிருக்காங்க ஏன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட சிப்பு வந்து சிலிக்கான் மற்றும் ஜெர்மேனியம் அதை யூஸ் பண்ணி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து டெல்லியில் உள்ள இரும்பு தூண் ஆச்சரியத்தக்க வகையில் துருப்பிடிக்கவில்லை. டெல்லியில் உள்ள குதுப் வளாகத்தில் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இரும்பு தூண் உள்ளது. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த கூரையும் இன்றி புறவெளியில் உள்ள அந்த இரும்பு தூண் துருப்பிடிக்கவில்லை. இதிலிருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோகத் தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது. இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதும் துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு மாற்று முறையாகும். இம்முறைக்கு நாகமுலாம் பூசுதல் என்று பெயர். நாகமுலாம் பூசுதல் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இரும்பு மீது வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை வந்து பூசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேருக்கு வந்து நாகமுலாம் பூசுதல். அடுத்து லூயிஸ் பாஸ்டியர், அவரோட இயர் பார்த்துக்கோங்க 1820 to 1895 அந்த இயர் வரைக்கும் என்ற பிரெஞ்சு வேதியியலாளர் ஒருவர் ஒரு நுண்ணுயிரியலாளரும் ஆவார். இவரே முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தார். நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தது யாருன்னு பார்த்தோம்னா லூயிஸ் பாஸ்டியர்.
காற்று அற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். ரேபீஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தவர். ஸோ ரேபீஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா லூயிஸ் பாஸ்டியர். அடுத்து, எந்த ஒரு பொருள் ஒரு வேதிவினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். எடுத்துக்காட்டாக, சர்க்கரையின் நொதித்தலில் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. அடுத்து, மூலச்செல்கள். எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சியடையும் திறன் உடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள். எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக, முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம். ஸோ மூலச்செல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த மூலச்செல்களை பயன்படுத்தி அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணமும் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ணக்கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம். ஒரு காய் கனியாவதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா கணிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. அடுத்து, அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தம் உடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். யாருன்னு பார்த்தோம்னா அரிஸ்டாட்டில். அடுத்து, தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளியே. எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமாகும். அடுத்து, சந்திரன் ஓர் ஒளிரும் பொருள். சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலமாகும். ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல. அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. நாம் சந்திரனை பார்க்கும்போது சந்திரனின் ஒளிரும் ஒரு பாதியை மட்டும் காண்கிறோம். சந்திரனின் ஒரு பாதி எப்போதும் சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை பெறுகிறது. இவ்வாறே சந்திரனிடமிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம். நாம் வீட்டில் பயன்படுத்தப்படும் குழல் விளக்கு ஒரு வகையான வாயு விறக்க ஒளி மூலமாகும். இது ஒளிர்தலின் மூலம் நமக்கு கண்ணுறு ஒளியை தருகிறது. குழாயின் வழியே செல்லும் மின்னோட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்களை உருவாக்கிறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிர செய்கின்றன. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அல்-ஹசன் ஹைத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறு துளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களிலிருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார். ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞரும் இவரே. ஸோ ஒளியோட நேர்கோட்டு பண்பினை அறிந்த முதல் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அல்-ஹசன் ஹைத்தம். அடுத்து, ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி எழுதியிருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா இடவள பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சமதள ஆடின் இடவள மாற்றம் என்ற பண்பு இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் இடவள மாற்றத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் என்று நேராக தெரியும். ஸோ ஆம்புலன்ஸில் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம். ஓகேலா. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து,
வாகனங்களில் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன? சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது. எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். வானியல் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. இது வ அ என அலகால் குறிக்கப்படுகிறது. ஒரு வானியல் அலகு அப்படின்றது வந்து 1.496 × 10⁸ கிலோமீட்டர் ஆகும். ஒளியாண்டு. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஒளியாண்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர் ஆகும். விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இது பிசி என குறிக்கப்படுகிறது. ஒரு விண்ணியல் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3.2615 ஒளியாண்டுகள், அதாவது 3.09 × 10⁻13 கிலோமீட்டர் ஆகும். அடுத்து 1989 கலீலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டார். இதன் 14 வருட விண்வெளி பயணத்தில் கல்வி நுண்ணாய்வு கலனும் அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சிறு கலனும் இணைந்து வியாழன், கஸ்ப்ரா என்னும் துணைக்கோள், சுமேக்கர், லெவி 9 என்னும் வால் நட்சத்திரத்தினால் வியாழனில் உள்ள தாக்கம், யூரோப்பா, காலிஸ்டோ, இயோ மற்றும் அமல்தியா போன்றவை ஆகும். வியாழனின் ஒரு நிலவுடன் கலீலியோ கலப்பதனை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் வியாழன் இலை சிதைக்கப்பட்டது. அடுத்து நைலான் இலை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏறவும் பயன்படுத்தப்படுகிறது. நைலான் என்ற பலபடி இலையானது பாலி அமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. ஹெக்சாமெத்திலின் டையமின் மற்றும் அடிபிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலி அமைடுகள். திண்ம சில்லுகளாக இந்த பாலி அமைடுகளை உருவாக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரெட்டின் மிக நுண்ணிய துளைகளில் அழுத்தும் போது நைலான் உருவாகிறது. அடுத்து பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளைபொருள்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருள்களை செயற்கை இலைகளாகும். அடுத்து ஏறத்தாழ 200 ஆண்டுகளாகவே நெகிழி நமது பயன்பாட்டில் உள்ளது. பார்கின்சன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பாக்ஸ் என்பவர் ஆவார். ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலுமாக நாம் 1 ட்ரில்லியன் என்ற அளவில் நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம். ஒரு நிமிடத்திற்கு 2 மில்லியன். அவற்றில் 1 முதல் 3% மட்டுமே மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. அடுத்து சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்வதில்லை. மயக்கமூட்டிகள். 1860 ஆல்பர்ட் நியூமானின் என்பவர் கோகோ இலைகளிலிருந்து கோக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தினை பிரித்தெடுத்தார். அடுத்து கிருமிநாசினி. குளோரோசைலனோல் மற்றும் டெர்பன்கள் ஆகியவை சேர்ந்த கலவையாகும் கிருமிநாசினி அப்படின்றது. அடுத்து அயோடின் டிஞ்சர். அயோடின் + 2 to 3% ஆல்கஹால், நீர் கலந்த சோப்பு கரைசல், அயோடோஃபார்ம், ஃபீனாலிக் கரைசல்கள், எத்தனால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகளாகும். அதாவது டிஞ்சர் அப்படின்றது வந்து என்னென்னலாம் சேர்ந்தது டிஞ்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எரிவதால் மெழுகுவர்த்தி சுடர் உருவாகிறது. வெப்பசலன கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுது மேல் நோக்கி இருக்கின்றது. வேலைக்கார தேனீக்களின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும். மேலும் அவை இளந்தேனீகளை வளர்க்கும். தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும், தேன்கூட்டை பாதுகாக்கும். ஸோ வேலைக்கார தேனியோட யூசேஜ் வந்து என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், திருப்புவனம் மற்றும் ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்திக்கு புகழ் பெற்றவை. ஸோ பட்டு உற்பத்தியில் வந்து உலகிலேயே வந்து இந்தியா வந்து 2வது நாடு. தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபேமஸாக இருக்குது பட்டு உற்பத்தியில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து 7th சயின்ஸ் பாக்ஸ் டாபிக். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.